என்னது, ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்கு செம்பருத்தி டீ குடிக்கிறீங்களா? செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறையுமா இல்லையான்றத இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க. ஆமாங்க, செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு செம்பருத்தி டீ கொடுத்து பார்த்திருக்காங்க. எவ்வளவு அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.25 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் 480 ml குடிச்சிருக்காங்க. ஒரு மாசம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர் குறைஞ்சிருக்கிறதா ஆய்வுகள்ல வந்திருக்கு. சிஸ்டோலிக் பிரஷர் ஒரு 140 mmHg இருக்கு அப்படின்னா ஒரு 132 130 குறைஞ்சிருக்கிறதா ஆய்வுகள்ல சொல்லுது. ஸோ ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெமெடி இந்த செம்பருத்தி டீ. உங்களுக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறப்போ இது சைட் மெடிசனும் போட்டுட்டு இதை சைடா நீங்க குடிச்சுக்கலாம். இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் நான் சொன்ன அளவு மாடரேஷன் இம்பார்ட்டன்ட். நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமிர்தமும் நஞ்சுதான். ஸோ 2 கிராம் அளவுக்கு மட்டும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் ஹைபிஸ்கஸ் டீ குடிச்சிட்டு வந்தீங்க, செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எதனால குறையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி டீல ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு நிறமி பிக்மெண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா டெல்பினிடின் 3O சாம்பியோசைடு, சைனிடின் 3O சாம்பியோசைடு இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ACEன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயினா பிளட் பிரஷருக்கு காரணமான ஒரு என்சைம். ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் இந்த செம்பருத்தி டீல இருக்கிறதா இப்ப ரீசெண்டா செஞ்சிருக்க ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஸோ இது மித்தெல்லாம் இல்லைங்க, ஃபேக்ட் தான். ஸோ செம்பருத்தி டீ குடிச்சிட்டு இருக்காங்க, குடிங்க. தேங்க்யூ.